எல்லோருமே அதிகமாக கேட்குற கேள்வி என்னென்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சைபர் கிரைமில் பணத்தை இழந்த பிறகு அதை மீட்கிறது எப்படி? அப்படின்னா ஒரு 3 சிச்சுவேஷன் இருக்குது. அந்த சிச்சுவேஷனில் மட்டும்தான் பணத்தை மீட்டு எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சைபர் கிரைமில் 2023 கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கு கிட்ட என்ன ஆகிருக்குன்னா லாஸ் ஆகிருக்கு இந்தியா முழுவதும். அதில் வெறும் 1000 கோடி ரூபாய்க்கு கிட்ட தான் மீட்டு எடுக்கக்கூடிய, அதாவது ரீஃபண்ட் வாங்குகிற நிலையிலேயே இருக்குது. அது ஏன்னு நான் சொல்கிறேன். எந்த ஒரு ரீஃபண்ட் வாங்கணும், சைபர் கிரைமில் இழந்த பணத்தை நீங்கள் ரீஃபண்ட் வாங்கணுன்னாலும் முதல்ல நீங்கள் பணத்தை இழந்த 24 மணி நேரத்துக்குள்ளே 1930, அதாவது சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்று இருக்குது, 1930, அதில் ஃபோன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகும். பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணுறது தான் வேலை. சரியா? 1930 ஃபோன் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணலாம். அல்லது www.cybercrime.gov.inங்கிற வெப்சைட்லேயும் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணலாம். ஃப்ரீஸ் பண்ண பிறகு ஃப்ரீஸ் பண்ணும்போதே அதில் பணம் இருக்கணும். அப்போ தான் ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணும்போதே பணம் இல்லைன்னா ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போது நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணும்போது அந்த அக்யூஸ்ட், அதாவது சைபர் கிரிமினல் இருக்கான்ல, அவன் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஏதோ பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான், அல்லது வேறு ஏதாவது சைட்டில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான்னா அதை உடனடியாகவே கேன்சல் பண்ணி ஒரு 2-3 நாள், ஒரு வாரத்துக்கு உள்ளாகவே என்ன பண்ண முடியும், பணத்தை ரீஃபண்ட் பண்ண முடியும். அப்படி இல்லை, அந்த பணத்தை வேறு ஏதோ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருக்கான், அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா இப்போது 1930க்கு ஃபோன் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு பணம் எங்கே போகுதோ அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த அக்கௌண்ட்ஸில் பணம் இருக்கணும். இப்போது உதாரணமாக நீங்கள் 1 லட்ச ரூபா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் அனுப்புகிறீங்க. அந்த அக்கௌண்ட்டில் நான் இங்கே ஃப்ரீஸ் பண்ணும்போது 10 லட்ச ரூபாய் இருக்குன்னு வைங்களேன். இங்கே ஃப்ரீஸ் பண்ண 10 லட்சமாக இருந்தாலும் நீங்கள் போட்ட 1 லட்ச ரூபாய் மட்டும்தான் அந்த அக்கௌண்ட்லேருந்து ரிட்டர்ன் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 1 லட்சத்தை விட கம்மியாக 60,000 இருக்குன்னா 60,000 மட்டும்தான் அந்த அக்கௌண்ட்லேருந்து உங்களால் கோர்ட் ஆர்டர் மூலமாக எடுக்க முடியும். எந்த ஒரு பணத்தையும் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போன பிறகு அது ஒரு சைபர் கிரைமாக இருந்ததுன்னா கோர்ட் ஆர்டர் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ரிட்டர்ன் எடுக்க முடியும். சரி, கோர்ட் ஆர்டர் வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம்? கோர்ட் ஆர்டர் வாங்குறதுக்கு எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி முதல்ல கம்ப்ளைண்ட்டோட அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே 1930 அல்லது சைபர் கிரைம் www.cybercrime.gov.in வெப்சைட்டில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணணும். அப்போ அதில் ரூபாய் இருக்கணும். அப்படி இருக்கிற தருணத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு வக்கீலை ஹையர் பண்ணி அவர் மூலமாக நீங்கள் கோர்ட்டில் ஃபைல் பண்ணி கோர்ட் ஆர்டர் பெறலாம். அப்படி பெற்ற பிறகும் என்ன பண்ணலாம், உங்கள் ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷனோ அவங்க மூலமாக ரீஃபண்ட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அது இல்லாமல் நீங்கள் 1930 ஃபோன் பண்ணி, இது 3வது சினாரியோ என்ன சொல்கிறேன்னு, 1930 ஃபோன் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலை, நீங்கள் பணத்தை இழந்து ரொம்ப நாள் ஆகிட்டு நீங்கள் பணம் போட்ட அக்கௌண்ட்ஸில் எல்லாம் பணமே இல்லைன்னா ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான வழி இப்போதைக்கு பெரிய அளவில் இல்லை. இருக்கிற ஒரே வழி என்னதுன்னா அந்த அக்யூஸ்ட்ஸை அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணி அவங்கள கோர்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து விசாரணை நடத்தி, விசாரணை முடிஞ்ச பிறகு அவங்க அக்யூஸ்ட்னு அவங்களே ஒத்துக்கிட்ட பிறகு அவங்கக்கிட்டேருந்து ரிக்கவரி வாங்கி தான் என்ன பண்ண முடியும், ரீஃபண்ட் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப பாசிபிலிட்டி கம்மியான வழி. ஆனால் இதுதான் இருக்கிற 3வது வழி. சரியா? இந்த விதங்களில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ரீஃபண்ட் பண்ண முடியும். ரீஃபண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலே கண்டிப்பாக நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது என்னதுன்னா, சைபர் கிரைமில் இழந்த பணத்தை இழந்த உடனேயே 24 ஹவர்ஸ்க்குள்ளே 1930ங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறது தான். அல்லது www.cybercrime.gov.inங்கிற வெப்சைட்டில் என்ன பண்ணுறது தான், கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது தான். இதெல்லாம் தாண்டி ஒரு வழி இருக்குது. என்னதுன்னா, சைபர் கிரைமில் மாட்டாமல் இருக்கிறது. சைபர் கிரைம்ஸ் எல்லாம் எப்படி நடந்துகிட்ருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் மாட்டாமல் இருக்கிறது தான் மிக சிறந்த வழி. அதற்காக தான் இதில் டிஃப்ரெண்ட்டாக சைபர் கிரைம்ஸ் எந்த மாதிரியெல்லாம் நடக்குங்கிற வீடியோஸை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் நீங்கள் கொண்டு போகணும். சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் அவேர்னஸ் தான் ஒன்லி சொல்யூஷன். அவேர்னஸ், விழிப்புணர்வு